இந்த உலகத்தில் நடக்கிற ரேரஸ்ட் ஃபினாமினல் லிஸ்ட்டில் சோலார் எக்லிப்ஸுக்கும் முக்கியமான இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நடக்கிற கொஞ்ச நேரத்தில் நிறைய உண்மைகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுது. அப்படி இருக்க இந்த சூரிய கிரகணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரிய கிரகணத்தின் ரகசியம். எர்த்துக்கும் சன்னுக்கும் சென்ட்ரலில் மூன் வரதை நம்மெல்லாம் சூரிய கிரகணம்னு சொல்கிறோம். அந்த அலைன்மெண்ட் ரொம்ப துல்லியமானதாக இருக்கும். ஒரு புது சுற்றுப்பாதையை நிலா அமைச்சிக்கும் போது இந்த நிகழ்வு நடக்கும். ஒரு ஃபுல் சோலார் எக்லிப்ஸ் நடக்கும்போது நிலவு சூரியனை ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அந்த டைமில் அதோட வளிமண்டலமான கொரோனாவை சூரியன் வெளிப்படுத்தும். இப்போ நீங்களாம் கேட்கலாம், நிலவை விட சூரியன் ரொம்ப பெருசாச்சு, அப்புறம் எப்படி நிலவு சூரியனை மறைக்குதுன்னு. ஆக்சுவலாக அது உண்மை தான். நிலவை விட சூரியன் 400 மடங்கு பெருசு. ஆனால் பூமிக்கும் நிலவுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை எடுத்து அந்த டிஸ்டன்ஸில் இருந்து 400 மடங்கு நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் சூரியனை ரீச் பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கைகளை வச்சு சூரியனை மறைக்க முடியும். அதுக்காக சூரியனை விட நம்ம கை பெருசுன்னு ஆகிடாதுல்ல. அது மாதிரி தாங்க, நிலவு நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்குது. சூரியன் பல லட்ச கிலோமீட்டர் தள்ளி இருக்கனால தான் பூமியிலேருந்து நம்ம பார்க்கும்போது சூரியனும் நிலவும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இந்த ஃபினாமினலை நம்ம ஏன் ரேர்னு சொல்கிறோம்? இது எர்த்தில் எல்லா பிளேஸ்லையும் நடக்காது. அப்படி நடக்கிற இடங்களில் நம்ம மறுபடியும் போய் பார்த்தோம்னா சூரிய கிரகணம் நடக்காது. அதே பிளேஸில் மறுபடியும் நடக்க நீங்கள் மேக்ஸிமம் 400 இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். யார் வெயிட் பண்ணி பார்க்க ரெடியாக இருக்கீங்க? எண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் சைல்டு.